சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 22/6/2026 திங்கட்கிழமை, ஆனி மாதம் 8ஆம் நாள், அஷ்டமி திதி இன்று மதியம் 3:40 வரை, உத்திரம் நட்சத்திரம் காலை 10:22 வரை, அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள், சிலருக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் மற்றும் சொந்த வாழ்க்கை நிலைகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகளையும் லாபங்களையும் அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய கடன் இல்லாத, நோய் இல்லாத நாளாக இந்த நாள் அமையும். கடன் பற்றிய கொஞ்சம் கவலைகளில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் நல்லா வருங்க. கடனை அடைக்கிறதுக்கு நம்ம சால்ஜாப்பு தவணை சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. 10 காசு கொடுக்க வேண்டிய இடத்துல 2 பைசா கொடுத்தாலாவது 3 பைசா கொடுத்தாலாவது அவர் கொஞ்சம் கம்முன்னு இருப்பார் இல்லையா? அந்த மாதிரியாக ஏதாவது ஒரு நிலையில் தவணைகளாக சொல்லி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் கையில் வருமானம் இன்றைக்கோ நாளைக்கோ இந்த வாரத்திலேயோ கடனில் இவ்வளவுதான் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உறவுகளுக்குள்ளே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பகை, மனக்கசப்பு விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர் பொறாமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே, எப்பா நான் ஒன்றுமே பண்ணலப்பா, நான் பாட்டில் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இவர் ஏன்ப்பா என்ன எப்போ பார்த்தாலும் கரிச்சி கொட்டிக்கிட்டே இருக்கிறாருன்னு சில பேரை பார்ப்போம் இல்லையா? நம்மீது பொறாமையின் காரணமாக வேறு விதமான கண்ணோட்டத்தில் எப்போதும் நம்மை பற்றி குறை சொல்லி கொண்டே இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவருக்கே மனமாறுதல்கள் வரக்கூடிய அமைப்பு, நம்மை விட்டு விலகி போகக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுவாக வளர்பிறை அமைப்பில் உட்கார்ந்துருக்கின்ற சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாள். இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கி நீங்கள் போகக்கூடிய இன்டர்வியூவாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல், வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல் என்னென்ன நடக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள், அப்பா அம்மா கிட்ட இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல மாற்றம். பெற்றவர்கள் எல்லாருக்குமே பிள்ளைகள்கிட்ட இருந்து நல்ல மாற்றத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு ஒரு பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நான் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி தான், எனக்கு எல்லாம் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் முயற்சியை கொஞ்சம் அதிகமாக வைக்கணும், அவ்வளவுதான்ற மாதிரியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மனமாற்றமும் அதிர்ஷ்ட மாற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நொடின்னு பயந்தவங்களுக்கு அது இல்லைன்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. புத்திரபாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவம் பலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிறு குறு பிரயாணங்கள் அமையக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. சனி இன்றைக்கு சுபத்துவத்தை அடைகிறார். 2 சுபர்கள்னு சொல்லப்படக்கூடிய குருவும் இன்னொரு இயற்கை சுவரான வளர்பிறை சந்திரனும் இன்றைக்கு 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனியின் தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய விவசாய பெருமக்கள் அல்லது ஆடு மாடு, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை போன்றவர்கள் வைத்திருப்பவங்க, கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட, பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட நிலையங்களை நடத்தக்கூடியவர்கள், கருப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், குப்பை கூலங்கள், ஸ்கிராப் என்று சொல்லப்படக்கூடிய தேவையற்ற வீண் பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், விற்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து இன்றைக்கி தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால 2, 9, 11 போன்றவர்களுடைய தொடர்புகள் இன்றைக்கு ஏற்படுவதால் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் இன்றைக்கு டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பு. இன்றிலிருந்து ஒரு தொழில் துறையில் மிக முக்கியமான நல்ல அறிமுகங்கள், பணம் சம்பாதிக்கக்கூடியது எப்படி என்பதை அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்து 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ரொம்ப நாளாக யாரை பார்க்கணும், சந்திக்கணும், இவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட பேசணும், இவர்கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கணும், ஒரு வார்த்தை அந்த மனுஷன் காதில் போட்டோம்னா போகிறோம். அவரை பார்க்குறதுக்கு மட்டும் நமக்கு டைம் கிடைக்கணும். காலையில் நம்ம 8 மணிக்கு கிளம்பி போனால் கூட அவர் 7:30 மணிக்கு கிளம்பி வெளியே போயிடுறார். இந்த மாதிரியாக ஒருவரை சந்திக்கவே முடியாமல் தோல்வியுற்று திரும்பி திரும்பி வந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கோ நாளைக்கோ அவரை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கடகத்திற்கு இனிமேல் சோதனைகள் இல்லைங்க. கடந்த காலத்தில் அட்டமத்து சனியில் கொஞ்சம் சிக்கி சின்ன பின்னமாகி, அதுலேயும் பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தீர்கள் இல்லையா, அவர்கள் எல்லாருக்குமே அந்தந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயத்தில் பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, எதை இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே பணம் சார்ந்த விஷயமும் மனம் சார்ந்த விஷயமும் தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத சில திருப்பங்கள் இப்போது ஏற்படக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கடந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் அடைஞ்சவங்க, அல்லது இந்த ஆன்லைன் ஸ்கேம்னு சொல்லுவோமே, இந்த 10,000 ரூபாய் கொடுங்க, 30,000 ரூபாய் தரேன், 1 லட்ச ரூபா போடுங்க, அப்படியே 30 லட்சம் ஆகிடும், இந்த மாதிரியாக ஒரு பேராசை தூண்டில் போடப்பட்டு ஒரு SMS வந்து, ஒரு வாட்ஸ்அப் வந்து, அல்லது ஒருத்தர் வந்து அறிமுகமாகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை டப்புன்னு லம்சமாக இழந்தவர்கள் எல்லாத்துக்குமே அதிலிருந்து ஒரு நிவாரணம், நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. இந்த வருஷம் கல்யாணத்துக்கு அப்படியே தடை அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். பொண்ணு பார்த்தது, மாப்பிள்ளை பார்த்தது எல்லாம் பிடிச்சிருந்தாலும் ஏதோ ஒன்று அப்படியே தடுக்குதுன்ற மாதிரியான அட்டமத்து சனியின் ஆதிக்கம் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட கொஞ்சம் குடும்பத்தில் மனைவியோடு சேர முடியாமல், கணவனோட சேர முடியாமல், அல்லது ஒரு குடும்பம் கோர்ட்டு வழக்குன்னு போய்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தீர்வுகள் வரும் என்பதற்கான சில அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. மனசு கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும். வளர்பிறை சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் தைரியமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் லாபாதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய, மனசு கொஞ்சம் முன்னேற்றத்தை நோக்கி சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய, லட்சியங்கள் புலப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கௌரவம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எதுலேயும் ஒரு திருப்திகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கிறது. இதை இப்படி பண்ணலாமா, அதை இப்படி பண்ணலாமான்னு மற்றவர்களுடைய யோசனை இல்லாமல் தானே சுயமாக சிந்தித்து அதன் மூலமாக ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எங்கெங்கெல்லாம் பேரை கெடுத்துக்கிட்டிங்களோ அந்த இடத்துலலாம் ஒரு திருப்பி வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். காதலன் காதலி ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சமீபத்தில் பிரேக்கப் ஆன காதல் திரும்ப வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்போல் இப்போது இளைஞர்களுக்கு இருக்கிறது. ஒரு கோபத்தின் காரணமாக அவர் அப்படி பேசிட்டேன், இவர் இப்படி பேசிட்டேன், அல்லது நீங்கள் எனக்கு தேவையில்லை அப்படி இப்படின்ற மாதிரியாக ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் சண்டை போட்டு கொண்டிருந்த நிலைமைகளில் நம்ம தான் டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டோமோ, நம்ம கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணுமோன்ற மாதிரி ரீகன்சிடர்னு சொல்லுவாங்க இல்லையா, மறுபரிசீலனை செய்து ஒரு விட்டு போன நட்போ உறவோ தொடர்போ ஏதோ ஒன்றை திரும்ப கொண்டு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. நீர் சார்ந்த பொருள்களோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே, ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். வெளிநாடு வெளிமாநிலம்னு சிலருக்கு பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பக்கத்து ஊருக்காவது போயிட்டு வந்துடுவோமேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் போய் பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்பு, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு தூர இடங்களில் இன்டர்வியூவே இருக்கும், அல்லது ஆஃபீஸில் இருந்தே அனுப்பக்கூடிய அமைப்புகள், இந்த இடத்துக்கு போய் நீங்கள் நேரில் போய் பார்த்து இவரை பார்த்து பேசிட்டு வாங்க
அதுதான் இன்றைக்கி சரியாக இருக்குன்ற மாதிரியாக மேலதிகாரிகள் யாராவது ஒருவர் உங்களை சரியாக தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக ஆஃபீஸுக்காக தேவையான ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுக்கக்கூடிய நாளாகவும் வாரத்தின் முதல் நாளான இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. இந்த பலன் இந்த வாரம் முழுவதுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு பலனாக கண்டிப்பாக இருக்கும். இன்னும் சிலருக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் சுப செலவுகளாக தான் இருக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் அல்லது இவருக்கு வாங்கி கொடுக்கணும் அவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு பாக்கெட்டிலிருந்து பணம் இல்லை என்றாலும் கூட கிரெடிட் கார்ட்லையாவது தேய்ச்சி எடுத்து செஞ்சுருவோங்கன்ற மாதிரியாக கொஞ்சம் தாராள மனப்பான்மை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் கண்டிப்பாக உண்டு, அல்லது ஏற்கனவே கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள், ஜப்பான், இந்தோனேசியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல பாக்கியாதிபதி இருந்து பணம் சம்பாதிப்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். 9, 11 கூடியவர்கள் இன்றைக்கு வலுவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். ராசியும் ராசிநாதனும் வலுவாக இருக்கின்ற இந்த அமைப்பு அடுத்தடுத்து படிப்படியான சில முன்னேற்றங்களை அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அறிமுகப்படுத்தும் என்பதால் வயதிற்கு ஏற்ற வகையில் நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய நாளாக, அல்லது பணம் முக்கியம் இல்லைங்க, குடும்பத்தில் அமைதி இருக்கணுங்கள்ல, அந்த குடும்ப அமைதி கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சக்ஸஸ் ஆகக்கூடிய ரூட்டு தெரியக்கூடிய நல்ல நாளாக, வயதிற்கு ஏற்ற வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. கோபக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பதை இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படியே நிரூபிப்பீங்க. என்னப்பா அந்த மனுஷன் திட்டினாலும் இப்படி திட்டுறாரு, செஞ்சாலும் நமக்கு இப்படி செய்கிறாரே என்ற மாதிரியாக உங்களுடைய இன்னொரு பக்கத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படின்ற மாதிரியான சில கோட்பாடுகள், சில கொள்கை அமைப்புகளை இன்றைக்கு உருவாக்குவீங்க. அது அப்படியே சக்ஸஸாக இருக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நட்புகள், அறிமுகங்கள் அல்லது புதிய சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக, தொழில் முன்னேற்றத்தில் மாற்றங்கள், தொழில் மாற்ற அமைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 10ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவாக இருக்கிறார். அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கிறார். திடீர்னு ஒரு ஐடியா வரும், அந்த ஐடியா நல்ல விதமாக சக்ஸஸ் ஆகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏற்கனவே பங்குச்சந்தை, யூக வணிகம், சோஷியல் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பணத்தை இழந்தவர்களுக்கு இழந்த பணத்தை திரும்ப பெறுவது எப்படின்றதுக்கான ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் கௌரவங்கள் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகின்றன. அடுத்த ஒரு வருஷம் நல்லாவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இப்போது 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருக்கின்ற சந்திரனின் மூலமாக புதிய வாகன யோகம் சிலருக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. வண்டியை மாற்றிடலாம், அல்லது ரொம்ப பெட்ரோல் செலவு வைக்குது, அல்லது எப்போவுமே செலவு வச்சுக்கிட்டு இருக்கு, தூக்கி போட்டு புது வண்டி வாங்கிடலாம், இன்ஸ்டால்மெண்ட்டையும் கட்டிட முடியுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில் புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். 7, 3, 9 ஆகிய 3 இடங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் மனைவியின் முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. நம்ம சும்மா தான் ஹெல்ப் பண்ணுறோம், அவங்க தானே பண்ணணும், தொழில் அவங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, குடும்பத்தில் இன்னொரு வருமானம் வந்தால் நல்லது தானே. எப்போவுமே இந்திய பெண்கள் கணவனையும் காப்பாற்றுவாங்க, பிள்ளைங்களையும் காப்பாற்றுவாங்க, அவங்களையும் காப்பாற்றிக்குவாங்க இல்லையா. என்னுடைய மனைவியும் அந்த மாதிரியான ஒரு புத்திசாலி தான் என்கின்ற மாதிரியாக மனைவியை பற்றிய ஒரு சந்தோஷ மதிப்பீடு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே மனைவி தொழில் பண்ணுறாங்க, ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உதவியாளர்கள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அல்லது நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு பெரிய அளவில் சில முக்கியத்துவங்கள் கண்டிப்பாக உண்டு. மனைவியோடைய தொழிலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, ஆண் பெண் உறவுகளில் பெரிய திருப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி உறவுகளில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. அதே நேரத்தில் சந்திரன் வளர்பிறையாக இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது.
பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்னா வழக்கமான நாளில் நினச்சிடாதீங்க. பெரிய கஷ்டம் சின்ன கஷ்டம்னு ஒன்று இருக்குது. சந்திராஷ்டம நாளில் இந்த அமைப்பில் சின்ன கஷ்டம் இருக்கும். அதாவது எதிர்பார்ப்புகள் ஏமாற்ற அமைப்புகளில் அப்படி போயிடும் இப்படி போயிடும்னு சொல்ல மாட்டேன். ஆக கஷ்டங்களுடைய படிநிலைகளை அப்படியே புரிந்து கொண்டு ஒரு சின்ன சின்ன தடைகள் இன்றைக்கு இருக்கும் என்பதாக இன்றைக்கு கும்பராசிக்காரர்கள் இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டமத்தை கண்டிப்பாக உணர்வீங்க. மனசு கொஞ்சம் பதற்றமாக இருக்கும். முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்காதீங்க. யாரையும் திட்டணும்னு நினைக்காதீங்க. யாரையும் நம்பணும்னு நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் நம்பக்கூடிய தேவையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றம் இருக்கும். ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வயதானவர்களுக்கு நிறைய சீட்டிங்லாம் இங்கே இப்போதைக்கு நடக்குது. பேங்க்குக்கு போகிறதுக்கு நீங்களே போங்க. ஒரு பெரிய தொகை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேலைக்காரர்களை நம்பாமல், அவரை நம்பாமல், இவரை நம்பாமல் நம்மளே போய் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ராத்திரியில் பயணம் போகும்போது சூட்கேஸில் பணம் வச்சுருக்கிறேன், நகை வச்சுருக்கிறேன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த உறக்கத்தை விட நம்முடைய உடைமைகளின் மீது அக்கறையை காட்ட வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கும் நாளைக்கும் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் இப்போது ராசியை பார்க்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. ராசியை இன்றைக்கு 2 சுபர்கள் வலுத்து பார்ப்பது என்பது மிக பிரமாதமான ஒரு நல்ல அமைப்பு. எல்லா நிலைமைகளையும் கொஞ்சம் தெளிவுகள் வரும். கடந்த ஒரு மாதமாக என்னென்ன தப்பு பண்ணோன்றதை அப்படியே ரியலைஸ் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சந்திரன் சார்ந்த தொழில் இயக்கங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள், கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்குமே பங்குதாரர்களில் இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமைகள், மனக்கசப்புகள்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழில் பண்ணலாமானா ஆமாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுள்ள ஒரு இருவர் சேர்ந்து நிச்சயமாக பண்ணி அதன் மூலமாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான அமைப்புகள் இன்னும் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே 11 மாதத்துக்குள்ளே போயிடும். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் விளைவாக மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஜென்மச்சனி விலகுது இல்லையா? இந்த ஜென்மச்சனி தாங்க பெரிய கஷ்டம். இந்த ஜென்மச்சனி விலகின உடனேயே இயல்பான வாழ்க்கைன்னு சொல்லப்படக்கூடிய தொட்டது துலங்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே கண்டிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் கஷ்டப்படுறது நாளைய முதலீடு என்பதை மட்டும் புரிந்து கொண்டு ஒருவர் நன்றாக இருக்க வேண்டுமெனில் அதற்கு முன்பாக அவர் ஏமாந்திருக்கணும் அல்லது பணம் பற்றிய சில புரிதல்கள் இருக்கணும். ஆக இப்போது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நாளை நீங்கள் நன்றாக இருப்பதற்கான சில அறிகுறிகள் என்பதாக மீனராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா, எதிர்கால புருஷன் அல்லது எதிர்கால மனைவி எப்படி இருப்பாருன்னு ஒருத்தருடைய ஜாதகத்தில் எப்படிங்க சொல்ல முடியும்? துல்லியமான குண அமைப்புகளை சொல்ல முடியுமான்னு சொல்கிறார். ஓரளவிற்கு நல்ல அமைப்புகளை சொல்ல முடியுங்க. ஒருவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவருடைய கணவனையோ மனைவியோ பார்த்து அவருடைய லக்னத்தின் அடிப்படையில், அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இவர் இப்படித்தான் குணமோடு இருப்பார் அப்படின்றத துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் கல்யாணத்திற்கு முன்னாடியே அவருடைய 7ஆம் பாவகத்தை பார்த்து இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரான்றத குணநலன்களை துல்லியமாக சொல்ல முடியாதுங்க. ஒரு பாதி அளவுக்கு, ஒரு 60-70% அளவுக்கு கண்டிப்பாக சொல்லலாங்க. வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை துல்லியமாக சொல்லிடலாம். 7ஆம் பாவகம் ஒருத்தருக்கு கெட்டு, 7ஆம் பாவகத்தில் சனி இருந்து, 7ஆம் பாவகத்தை செவ்வாய் பார்த்து, 7ஆம் பாவகத்தில் ராகு இருந்து அவருக்கு ஒரு நிரந்தரமான 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, 11ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கனால கல்யாண வாழ்க்கையில் இவருக்கு நிம்மதி இருக்காதுன்றதை துல்லியமாக சொல்லிடலாம். எல்லாருக்குமே நல்ல கணவன் நல்ல மனைவி கண்டிப்பாக அமையறதில்லைங்க. நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம். ஒரு மூர்க்கன்கிட்ட ஒரு அப்பாவி பெண் அப்படியே வாக்கப்பட்டுட்டு அப்படியே 2 குழந்தைங்களை பெற்றுட்டு ஐயோ அப்பான்னு கண்ணுக்கு நேரம் நம்மளால் உதவியும் பண்ண முடியாது. அப்பா நல்ல பிள்ளைப்பா, படிச்சிருக்குப்பா, நல்லா உழைக்குதுப்பா, இதுக்கு போய் இப்படிப்பட்ட புருஷன் வந்து அமைஞ்சிருக்கிறானேன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் விதின்னு ஜோசியம் சொல்லுதுங்க. ஆக ஒருவருடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பின்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக சொல்லிவிடலாம். அதே நேரத்தில் அந்த கணவன், எதிர்கால மனைவியுடைய குணங்களை அறியறதுக்கு ஏதாவது அமைப்புகள் இருக்கான்னா உண்மைதாங்க. 3, 7, 11ஆம் பாவகங்கள் எதிர்கால துணையை பற்றி சொல்லுகின்றன. இதில் 3ஆம் பாவகம் கொஞ்சம் முக்கியத்துவம் இல்லாதது. 7ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் வாழ்க்கை துணையுடைய அமைப்பை அப்படியே குணநலன்களை சொல்லப்படுவதாக நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் பாவகாதிபதி எப்படி இருக்கிறார், 7ஆம் பாவகத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை வைத்து நீங்கள் வாழ்க்கை துணையுடைய குணத்தை சொல்ல முடியும். நீங்கள் ரிஷப லக்னங்க. நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கும்போது உங்களுடைய மனைவியை அல்லது கணவனை குறிக்கக்கூடிய பாவகமாக 7ஆம் பாவகமான விருச்சிகம் அமைந்து விடுகிறது. இந்த விருச்சிகம் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய பெண் ராசிங்க. ஆனால் செவ்வாயுடைய குணம் என்னங்க,
ரொம்ப தாட்போட் தஞ்சாவூர்னு ஒரு கோவத்தை அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாயோடைய அமைப்பு. மேஷம் அப்படிங்கிறது பெரிய வீரியமுள்ள வீடு, விருச்சிகம் என்பது சிறிய வீரியமுள்ள வீடு. அப்போ மேஷராசி ஒரு ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு 7ஆம் பாவகாதிபதி செவ்வாயாக வரும் பொழுது அவருடைய மனைவி கொஞ்சம் தைரியசாலியாக இருப்பார். எதையும் அப்படியே ஒரு இது மாதிரியாக தைரியமாக பார்க்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் சுறுசுறுப்பானவராக இருப்பார் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம அதில் கணிக்க முடியும். அதே நேரத்தில் இந்த 7ஆம் பாவகம் பாபத்துவமாக இருக்குதுன்னு வைங்க, செவ்வாயோடைய பார்வையில் இருக்குது, சந்திரன் இருள்பிறை சந்திரனாக அங்கேயே நீச்சமாக இருக்கிறார் அப்படின்ற போது மனைவியுடைய குணங்கள் லேசாக சிறிது மாறும். ஆனால் பேசிக்காக அந்த செவ்வாயுடைய குணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறாதுங்க. ஆக ஒவ்வொரு பாவகத்தோடும் அந்த 7ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் அல்லது 7ஆம் பாவகாதிபதி, இப்போ இதே ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் பாவகாதிபதி 9ஆம் இடத்துல உச்சம்னு வச்சுக்கோங்க, மனைவி சரியான கோபக்காரியாக இருப்பார்ன்றதை துல்லியமாகவே சொல்லிவிடலாம். அவர் கிட்டத்தட்ட மனைவிக்கு அடங்கிய கணவராக இருப்பதற்கான அமைப்புகள் கூட கண்டிப்பாக உண்டு. சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார், இதே ரிஷப லக்னக்காரர். சுக்கிரன் நீச்சமாக இருந்து தேய்பிறை சந்திரனோடு சேர்ந்திருப்பது, சனியோடு சேர்ந்திருக்குதுன்னு வைங்க. செவ்வாய் உச்சமாக இருக்கிறார்னா என்ன நடக்கும்? மனைவி தான் குடும்பத்தை வழி நடத்துவார். இவர் மனைவிக்கு அடங்கிய கணவராக கண்டிப்பாக இருப்பார். இதுபோல் அந்த 7ஆம் பாவகத்தை வைத்து அந்த 7ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களை வைத்து அந்த 7ஆம் அதிபதி பெற்றிருக்கக்கூடிய ஸ்தான பலம் என்கின்ற அமைப்புகளையும் வைத்து இறுதியாக அந்த சுபத்துவ பாபத்துவ நிலைகளை கணக்கிட்டு மனைவி அல்லது கணவன் எதிர்காலத்தில் வரப்போகின்றவருடைய வாழ்க்கை அமைப்பு, குணநல அமைப்புகள் எப்படி இருக்கும்ன்றதை துல்லியமாகவே சொல்ல முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.